விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலனை பொது பலனாக பார்க்கலாம். விருச்சிகம் ராசிக்கு இப்போ ராகு 4ஆம் இடத்துலையும் கேது 10லையும் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல கேந்திரங்கள்ல ராகு கேது இருந்தாக நன்மையும் தீமையும் உண்டு. குறிப்பா என்ன நன்மை கிடைச்சிருக்கோம்? புதிய வீடு வாங்கியிருக்கலாம், அல்லது ஒரு வாகனம் வாங்கியிருக்கலாம், வேலையில பதவி உயர்வு கிடைச்சிருக்கோம், இடமாற்றம் ஏற்பட்டிருக்கோம், ஊர் மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கும், அலைச்சல் இருக்கும், புதிய வீட்டுக்கு குடி போயிருப்பீங்க. அதே சமயத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகம். ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்களால ஏமாற்றங்கள், சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வருமானம் வந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால கொஞ்சம் செலவு, பிள்ளைகளால மன வருத்தம், அதே சமயத்துல அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அதனால செலவு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலம் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துல பாதிக்கப்பட்டிருக்கும். தாயாரின் உடல்நலம் பாதிப்பு, உங்களுக்கும் உடல்நலம் பாதிப்பு, வீடு வாகனம் வகையில செலவு. புதிய வீடு வாங்கியிருப்பீங்க, ஆனா அந்த வீட்டுக்காகவும் செலவு பண்ணியிருப்பீங்க. செலவு பண்றது, வாகனம் வாங்குறது, அதுக்கான செலவு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். இந்த மாதிரிதான் இருந்திருக்கும். அதே மாதிரி சில எதிர்ப்புகள், ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்களுடைய எதிர்ப்பு, அல்லது அந்த அயலாளர்களுடைய எதிர்ப்பு, பிரச்சனை, இப்படி உங்களுக்கு இந்த 4-10 ராகுக்கு எது இருந்தது, இந்த பாதை மாறும், இந்த பிரச்சனைகள் தீரும். இப்ப ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்படுது. அப் டு 2028 ஜூன் 23ஆம் தேதி வரல இருக்கு, 1.5 வருஷம். இந்த ராகு 3ஆம் பாவகம் மகரத்திலையும், கேது 9ஆம் பாவகம் கடகத்துக்கும் வருது. இந்த 3-9 ராகு கேது வர்றது நன்மையை தான் தரும். உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்துல ராகு. ஆனா திரிகோணஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல கேது வர்றது நன்மையா? கண்டிப்பா சில தீமை இருந்தாலும் நன்மையும் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 9ல கேது வருது. இந்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து. இப்ப இதனால மாற்றம் வருமானா, கண்டிப்பா ராகு கேதுவை பொறுத்தவரை மாற்றத்தை ஏற்படுத்துது. சனியும் மாற்றத்தை ஏற்படுத்துது. நல்ல மாற்றமும் ஏற்படுத்தும், கெட்ட மாற்றத்தையும் ஏற்படுத்துது. அதான் நம்ம அனுபவிச்சிருப்போம் கடந்த காலங்கள்ல. அதாவது இந்த நிழல் கிரகம்னாலையும் ராகு கேதுல தாக்கம் அதிகமாகவே இருக்கும். உடனுக்குடனே பலன் கொடுக்கும். மாறின உடனே ஒரு மாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாசம் 2 மாசத்திலேயே இப்போ ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உடனே ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நிழல் கிரகம், குறிப்பா ராகு கருணாகும், கேது சென்னாகும். இந்த கேதுவை பொறுத்தவரை ஞானக்காரகன், ராகுவை பொறுத்தவரையிலும் போகக்காரகன். இது 3ஆம் இடத்துலயும், ஞானக்காரகன் 9ஆம் பாவகத்துக்கும் போறது ஒரு வகையில நல்லதுதான். அதே சமயத்துல கேது 9ல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்ன்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த 3ஆம் பாவகத்துல இப்ப பாருங்க, விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு 3ஆம் பாவகத்துல ராகு வருது. இந்த ராகுனால என்ன நன்மை அப்படின்னா, நிறைய முயற்சி செய்வீங்க, முயற்சிகள் சக்சஸ் ஆகும். முட்டுக்கட்டையா இருக்கக்கூடியவர்களை விட்டு விலகி போவீங்க, உங்களுடைய பாதை மாறும், வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். அதே போல உங்களுடைய சொந்த வீடு அல்லது சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு அது இந்த நேரத்துல தீரும். 9ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதுனால சொத்துக்கள் வகையில சில பேருக்கு வழக்கு வரும். நம்ம ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி இப்ப நடக்குதுன்னா, இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை, வில்லங்கம், ஆல்ரெடி அந்த வில்லங்கத்தில் இருக்கிறவங்க, சொத்து வகையான வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் சாதகமான முடிவுகள் வரும். சில பேருக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆன பிறகு வழக்குக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு பிரச்சனைன்னு அந்த பிரச்சனைக்கு முடிவும் வரும். அந்த வகையில கேது 9ல் இருக்கிறது நன்மை. தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கலாம், நாடு விட்டு நாடு போய் வேலை பார்க்கலாம். அந்த முயற்சிகள் வெற்றியாகும். விருச்சிகம் என்பதே ஒரு உள்ளுணர்வு. இந்த உங்களுடைய உள்ளுணர்வு பொறுத்தவரையிலும் ஒரு மிகவும் வீரியமானது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களை விட்டு விலகுவீங்க, தைரியமா முடிவெடுப்பீங்க. தயங்கி நின்ற விஷயத்துல தைரியமா துணிச்சலா ஒரு முடிவெடுப்பீங்க. அது கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலா இருந்தாலும் சரி, அல்லது அண்ட அயலார்களால வந்த பிரச்சனை, வேலை விஷயமா இருந்தாலும் ஒரு தைரியமான முடிவு எடுப்பீங்க. அப்போ துணிச்சல், தைரிய வீரியம் கூடும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே உண்டு. ஜூன்
2027க்குள்ள புத்திரபாக்கியம் இல்லாம மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நாளா புத்திரபாக்கியம் இல்லைனாக்கா அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த ப்ராப்ளம் இருக்குன்னாக்க இந்த நேரத்தில் எழுதக்கூடிய எக்ஸாம்ல வாய்ப்புகள் உண்டு, சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒர்க் ப்ரெஷர் குறையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவ்வளவு நாளா இருந்த ஒர்க் ப்ரெஷர் இல்லாம ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றது அல்லது கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர், டென்ஷனான இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை. அதாவது தேவையில்லாத வேலை நீங்களே கூட இழுத்து போட்டுன்னு செய்வீங்க, எல்லா இடத்துலையும் நீங்க தான் பாஸ் மாதிரி இருப்பீங்க. ஆனா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய காலகட்டம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. ஏற்கனவே விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு ஆன்மீக தொடர்பு அதிகம், கர்மாவின் தொடர்பு அதிகம், சூட்சமங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகம். அந்த வகையில விருச்சகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடல்கள், அந்த தேடலுக்குரிய விடையும் கிடைக்கும் நேரம். அதாவது நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் இந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கோம், ஏன் நம்ம அமைதியா இருந்தவங்க நமக்கு எதிரிங்க தொல்லை இருக்கிறாங்க, ஏன் கண்டிஸ்டி, ஏன் போட்டி பொறாம, இதற்கான விடை என்ன அப்படின்ற தேடல்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே சமயத்துல நல்லா பழகுறாங்க, நல்லா பழகி இருப்பாங்க கடந்த காலங்கள்ல. அது ஆப்போசிட் ஜெண்டராகவும் இருக்கலாம், சேம் ஜெண்டராகவும் இருக்கலாம். ஆனா பழகியவர்களாலேயே பிரச்சனைகள், பழகியவங்க உங்ககிட்ட ஆதாயம் அடைந்துட்டு விலகி போயிருப்பாங்க. அது ஒரு நட்பா வந்திருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்திருக்கலாம். அவங்களாலதான் நிறைய பிரச்சனையே கடந்த 1.5 வருஷத்துல யோசிச்சு பார்த்தாக்க அருகில் இருந்தவங்க, குறிப்பா நெருக்கமானவர்கள், உங்களோடு புதிதாக அறிமுகமாய் அந்த 1.5 வருஷத்துல பழகியவர்கள், அவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். சோ அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சியால உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களை மாத்துவீங்க. யாருக்கிட்டையும் அதாவது இன்னசென்ட்டா போய் பழகி அவங்களுக்கு உதவி செய்யணும், அதனால பிரச்சனையை அனுபவிக்கணும்ன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பீங்க. ஸோ இதுல ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு இந்த ராகு கேது கடந்த காலத்துல. அதனால இந்த 3ஆம் இடத்துல ராகு வர்றதுனால தைரியம் கூடும், உங்களுக்கு இழந்த புகழை மீட்டெடுப்பீங்க. உங்களை பழி பாவத்துக்கு ஆளாக்கியவர்கள், உங்களை தூற்றியவர்கள் கதறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொல்ல போனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து தூற்றியவர்கள், உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் நிச்சயமா இந்த நேரத்துல பாதிப்பு அடைவாங்க. அது உங்களால் அடையலாம், அந்த ஆண்டவனால் அடையலாம். ஏன்னா 9ஆம் பாவகத்தில் உங்களுக்கு குருவும் இருக்கு. இந்த குருவோட பார்வையில 3ஆம் இடம். அப்போ உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி ஆகும், சக்சஸ் பண்ண போறீங்க. அதே போல இப்ப குறிப்பா 9ல கேது இருக்கிறதுனால சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் இருக்கக்கூடிய அன்சாட்டிஸ்பேக்ஷன் நீங்கும். 10ஆம் இடத்துல இருந்த கேதுவால உங்களுக்கு கடந்த 1.5 வருஷத்துல அலைச்சல், பயணம், வேலையில பதவி உயர்வு கிடைச்சது, ஊதிய உயர்வும் கிடைச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல நிம்மதி இல்லை. ஒர்க் பண்ற இடத்துல ஒர்க் ப்ரெஷரோடு தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா, அது மாறுது. அதனால 9ல கேது வர்றதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவான விஷயம்தான். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பாசிட்டிவான விஷயம் தான். குறிப்பா குருவோட பார்வையில ராகு இருக்கிறார், அதனால பிரச்சனை கிடையாது. 2027 ஜூன் மாசம் வரலும் பாத்தீங்கன்னாக்க குரு கேது இணைவு இருக்கும். அந்த வகையில பணவரவில் கொஞ்சம் சில தடைகள் வரும், அது ஒரு நெகட்டிவ் இருக்கு. இந்த குரு கேது இணைவுன்றதுனால வர்ற பணம் தடைப்பட்டு கைக்கு வரும். கடன் கேட்டீங்கன்னா கூட கடன் வாங்குறதுல கூட கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அதே போல கடனுடைய அழுத்தத்தை குறைப்பீங்க, அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. அதாவது கடனை திருப்பி செலுத்துறதுனால கையிருப்பு கரையலாம், ஏதோ ஒரு வகையில பண தட்டுப்பாடும் கொஞ்சம் இருக்கும். ஆனா புதிய கடன் படுறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய கடன் படாம இருக்கிறது நல்லது. அது சுப விரயங்களுக்காக நீங்க புதிய கடன் படுறீங்க, பிள்ளைகளுக்காக படுறீங்கன்னா கூட கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். அகலக்கால் வைக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் அஸ்யூஷுவலா இருக்கும், கடனுக்கு கூடாதீங்க, அது திருப்பி வாங்குறதுல சிக்கல் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க வேலை பார்க்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வையோ அல்லது நல்ல டிரான்ஸ்பரையோ எதிர்பார்க்கலாம். அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அல்லது பிரைவேட்ல இருக்கிறவங்க கூட ஒரு வேற இடத்துக்கு நல்ல டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கலாம். குறிப்பா அந்த டிரான்ஸ்பர்னால உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு, சொத்துக்கள் வகையில ஆதாயங்கள் உண்டு. வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்திலயுமே உண்டு, வாய்ப்புகள் இருக்கு.
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அதுவும் குறிப்பா 2027 ஜூன்ல இருந்து 2028 ஜூன் மாசத்துக்குள்ள இந்த சொந்த வீடு இல்லாதவங்க மீண்டும் சொந்த வீட்டுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது சொந்த வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போய் குடி போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ வந்து 10ஆம் பாவகத்துக்கு குரு வந்துடும். 2027 ஜூன்ல இருந்து சொல்றேன். அப்போ வந்து உங்களுக்கு பண பிரச்சனை பெருசா இருக்காது, வருமானம் வரும், பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடல்நல பிரச்சனை கிடையாது, உடல்நல தொல்லை ஆரோக்கிய குறைவு கிடையாது. அதே சமயத்துல இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அது சுப செலவுகள் வரும். அதற்காக பெரிய அளவுக்கு கடன் படுறதை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கணவன் மனைவி உறவு நிலை வந்து பாத்தீங்கன்னாக்க கடந்த காலத்திலேயாவது வந்து ஒரு எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டு அந்த உறவால சில சிக்கல்களும் குடும்பத்தில் எழுந்திருக்கும். அல்லது அந்த உறவால குடும்பத்தோட ஒன்றி போகாம தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேர் குடும்பத்தை விட்டு விலகி போய் வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் இந்த ராகு கேதுவால நீங்குது. இந்த 4-10 ராகு கேது வந்தாதான் இந்த எதிர்பாலினர் உறவு நட்பு இவற்றால் பிரச்சனை வர்றதெல்லாம். இப்ப இனிமேல் அந்த உறவே இருந்தா கூட அது கட்டாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினர் உறவா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு அதோட கண்டினியூஷன் இல்லாம டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்துல ராகுவும் 9ல கேது வர்றதுனால பெரும்பாலும் இந்த ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு, தான தர்மம் செய்யறது, உங்களுடைய எண்ணங்கள் பேட்டர்ன் மாறும், பாதை மாறும். அந்த வகையில அந்த எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்ட்டு எல்லாரையும் நம்பி அவங்களோட பழகி அதனால மன உளைச்சல் அடைஞ்ச காலகட்டம் இனிமேல் இல்லை. இதுதான் சிம்பிளா சொல்லணும்னாக்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு. அதனால குடும்பத்து மேல ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும், வாழ்க்கை துணைவர் மேல பிள்ளைகள் மேல கான்சன்ட்ரேஷன் வரும். அதனால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பெரிய தொந்தரவு இல்லை. பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த கவலைகள் வந்து கொஞ்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும் 5ல சனி இருக்கிறதுனால. ஆனாலும் அதை வந்து பெரிதாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்க பிள்ளைகள் பற்றி கவலைப்படாம இருந்தீங்கன்னா அவங்க சக்சஸ் ஆவாங்க. எதிர்காலத்தை அவங்களே தீர்மானிப்பாங்க, நல்லாவே படிப்பாங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அல்லது திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா பிள்ளைகளுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த ராகு கேது பயிற்சி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கஷ்டமான பாதை, கடினமான பாதை மாறும். இதை தவறா மீன் பண்ண வேண்டாம். இதை ஒரு கடினமான பாதையிலிருந்து ஒரு நல்ல ஒரு தார் ரோட்ல போற மாதிரி ஒரு கல்லு முள்ளான பாதையை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான டிராவலுக்கு நீங்க ரெடியாக போறீங்க. அதனால விருச்சிகத்துக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இந்த ராகு கேது பயிற்சியால. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியால எந்த பாதிப்புமே கிடையாது தான். சனியினால மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு. இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது, திரிகோண ஸ்தானத்துல ஒரு பாவகருக்கும் இருக்கனால கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அந்த வகையில நீங்க வந்து எள்ளு தீபம், சனி பகவான் சிலைக்கு முன்னாடி சனிக்கிழமையில எள்ளு தீபம் போட்டுட்டு வாங்க. அதே போல தான தர்மம் செய்யுங்க. முடியாதவர்கள், இயலாதவர்கள், அதே போல நோயாளிகள், இவர்களுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும். தொல்லை கொடுத்தவங்களே உங்களை பார்த்து வியக்கும் வண்ணம் வளரக்கூடிய காலகட்டம் தான் இனி வரும் காலம். அதனால விருச்சிகத்துக்கு வந்து இனிமேல் இல்லை தொல்லை அப்படின்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.